நம்ம ரெண்டு பக்கமும் போட்டாச்சு, மேலேயும் போட்டாச்சு கீழேயும் போட்டாச்சு. ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து வயரை ஜாயின் பண்ணியாச்சு, 2 வயரை ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி என்ன பண்ணணும்னா அந்த பக்கமும் நீங்கள் வந்து வயரை ஜாயின் பண்ணிக்கணும். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வயர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த வயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த சைடும் நம்ம வந்து வயரை ஜாயின் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சுக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 வயர் இருக்கும். நம்ம ஒயிட் கலர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா 7 வயர் இருக்கும். இதே மாதிரி அந்த பக்கமும் 7 வயரை ஜாயின் பண்ணி முடிச்சுருங்க. ரெண்டு வயரை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு சென்ட்ரு பாயிண்ட்டை போட்டுருங்க. இதே மாதிரி 2 பக்கமும் போட்டு முடிங்க. நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் 2 பக்கமும் போட்டு முடிச்சிட்டேன். இந்த பக்கமும் போட்டு முடிச்சிட்டேன், அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது நம்ம வந்து கார்னர் எப்படி டர்ன் பண்ணலான்றதை பார்த்துருவோம். பாருங்கள், இப்போ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இதில் 6வது வயரையும் 7வது வயரையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுறணும். 6வது வயரையும் 7வது வயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுருங்க. இதே மாதிரி தான் இப்போ ஒரு சைடு நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா பக்கமுமே கார்னர் டர்ன் பண்ணணும். பாருங்கள், 6ஐயும் 7ஐயும் சேர்த்து வச்சு ஒரு நாட்டு. ஆறாவது வயரையும் 7வது வயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட்டு கார்னர் திருப்பிடலாம். இப்போ 2 சைடு முடிச்சாச்சு. இதே மாதிரி இப்போது இருக்கிற வயர் எல்லாத்தையும் நீங்கள் போட்டுகிட்டே வர வேண்டியதான். இதே மாதிரி இந்த பக்கமும் 6வது வயரையும் 7வது வயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுருங்க. இது 3வது பக்கம் வந்து நம்ம போடுறோம். கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு 4வது பக்கமும் கார்னரை டர்ன் பண்ணிடணும். 3வது பக்கம் போட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் கார்னர் டர்ன் பண்ணும்போது 4 பக்கமும் திருப்பி வச்சு கார்னர் டர்ன் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதில் டவுட் வருது, அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற நாட் எல்லாத்தையும் போட்டுகிட்டே வர வேண்டியது தான், கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த வயர் எல்லாத்தையும் கண்டினியூஸாக கொண்டு வர வேண்டியதான். அதே மாதிரி இந்த சைடும் இருக்கிற நாட் எல்லாத்தையும் கண்டினியூஸாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் டிசைனுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிருக்குது. இப்போது நீங்கள் போட வேண்டியது இந்த இடத்துல ஒரு இது இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி போட்டுருங்க. பாருங்கள், 3 தான் வந்திருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் 3 தான் வந்திருக்குது. இந்த பக்கம் இந்த பேஸ் வந்து இந்த கார்னரில் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஷேப் கிடைக்கும். 3 இருக்குது. இப்போது திரும்பவும் நம்ம வந்து கொண்டு வரணும். அதை எப்படின்றத பார்க்கலாம். இந்த ட்ரிக் தான் சொல்லியிருந்தேன். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணும்போது இந்த கார்னரில் ஒயிட் வருது பார்த்திங்களா, அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போது இந்த ஒயிட்டை வச்சு நம்ம கண்டினியூஸாக போட வேண்டியதான். ஒயிட்டை வச்சு நாட்டை போடுங்க. பாருங்கள், இப்போது இந்த இடத்துலையும் ஒரு நாட் போடுங்க. இந்த முக்கு திருப்புற இடத்துல ஒரு ட்ரிக் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. கார்னர் திருப்பும்போது நம்ம 2 வயர் வச்சு கொண்டு வந்தோம். அதுவும் இல்லாமல் இப்போ கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, இதுவும் ஒரு மெத்தட். இந்த இடத்துல வந்து ஒரு முக்கோணமாக நம்ம ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல சில சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க. இப்போது சைடில் வந்து நமக்கு ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா 3 தான் இருந்தது. இப்போது இந்த இதையும் போட்டுருங்க. சைடில் வர்ற வயரை வச்சு போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல கார்னரில் பார்த்திங்கன்னா டர்ன் பண்ணும்போது 4 ரெட் கலரில் கிடைக்கும். 4 டபுள் கலரில் கிடைக்கும். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெட் வித் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா 4 கிடச்சிருக்குது.
இப்போது இந்த இதை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த இது ஃபுல்லாகவே நம்ம போட்டோன்னா நமக்கு வந்து டபுள் கலரில் நமக்கு வந்து இந்த ஒயிட் கலரை சுற்றி டபுள் கலர் பார்ட்ரு வரும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ரெட் கலரில் பார்ட்ரு மாதிரி வரும். பாருங்கள், நம்ம போட்டுட்ருக்கிறது ஒயிட் வித் ரெட் கலர் காம்பினேஷனில் பார்ட்ரு மாதிரி வரும். சைட்லெல்லாம் ஒயிட் கலர் ரெட் கலர் அந்த காம்பினேஷன் வந்து கரெக்டாக வரும். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். கார்னரில் இந்த ஒரு பக்கம், அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு பக்கத்துலேயும், மொத்தம் 4 பக்கத்துலேயும் சில சேஞ்சஸ் வரும். மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ 4 இது வந்து நமக்கு வந்து ஒயிட் வித் ரெட் அந்த காம்பினேஷனில் இருக்கும். இப்போ போடுறது எல்லாமே ஒயிட் கலர் காம்பினேஷனில் தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் 4 ரெட் கலர் வந்து நமக்கு காம்பினேஷன் வருது. இதே மாதிரி தான் இன்னொன்று உங்களுக்கு கூட ஃபுல்லாகவே வரும். நம்ம சொன்ன ஒரு கரெக்ஷன், இந்த கரெக்ஷனை பண்ணிட்டீங்கன்னா 4 மூலையிலையும் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வரும். இப்போது இந்த வயரை எல்லாத்தையுமே போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட இந்த மாதிரி தான் பெண்டாகி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் பெண்டாகி இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வர வேண்டியதான், கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். இப்போ இந்த கார்னர் அப்புறம் இந்த 4 கார்னர்லேயும் மொத்தம் 3 கார்னர் ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே போடணும். பாருங்கள், இந்த இடத்துல ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலர் உள்ளது எல்லாத்தையும் இந்த கார்னர் திருப்பினதுக்கப்புறம் ஒயிட் கலர் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த கூடையோட ஷேப் வந்து ஃபினிஷ் ஆயிரும். பாருங்கள், இப்போ இதை வச்சு எல்லாமே கொண்டு வந்துடணும். இந்த இது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடுங்க. இது வரைக்கும் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 இருக்குது, மேலே 1ஓட 4 இது வந்து கிடச்சிரும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 4வது இது வருது பார்த்தீங்களா, டபுள் கலர் வந்துருச்சுனாலே நமக்கு வந்து கூட ஃபினிஷ் ஆயிரும். இனிமேல் நீங்கள் ரிமைனிங் இருக்கிறதுலாம் மற்ற பக்கம் போட்டிங்கன்னா சரியாக போயிடும். இது 2வது சைடும் கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த இங்கே பாருங்கள், இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் வருது. இப்போது இந்த இது ஃபுல்லாகவே ஒயிட் கலர்லேயே வந்துடும். இப்போ இதே மாதிரி போட்டு முடிச்சிடணும். இப்போ 2 பக்கம் நம்ம டர்ன் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிறத ஃபுல்லாகவே போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்டர் மாதிரி வரும். இனிமேல் இருக்கிறது ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு இன்னும் வர்றது ஃபுல்லாகவே டைமண்ட் டிசைனில் தான் வரும். எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அது பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாகவே டைமண்ட் டிசைன் தான். நம்ம 4 பக்கத்துலேயும் ஒயிட் கலர் மட்டும் கார்னராக டர்ன் பண்ணிட்டோம்னாலே நமக்கு வந்து கூட ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிரும். பாருங்கள், இந்த ரெட் கலர் ஃபுல்லாகவே போடணும்.
நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து வரும். உங்களுக்கு இது போல் வேறு ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் தெரிஞ்சாலும் நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். பாருங்கள் 4 வந்துருச்சு, 4 ரெட் கலர் வந்துருச்சு. இன்னும் மேலே இருக்கிறத போட்டுடணும். இதை போட்டுட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைமண்ட் டிசைனுக்கு வந்துடும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை ரோலில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள் 4வது டைமண்ட்டும் வந்துருச்சு. நம்ம 2 பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒயிட் கலரை வச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் மற்ற சைடும் கார்னர் டர்ன் பண்ணாலே, ஒயிட் கலரை வச்சு மட்டும் நீங்கள் கார்னர் டர்ன் பண்ணாலே 4 பக்கமும் போட்டு முடிச்சிடலாம். மூணு போட்டிருக்கோம், 4வது ஒன்றையும் போட்டு முடிச்சிடுங்க. பாருங்கள் இந்த இடத்துல போட்டு முடிச்சாச்சு. 1 2 3 4, 1 2 3, 1 2 1. அதே மாதிரி 3 2 1. அடுத்தது இந்த ரிமைனிங் பாருங்கள், இந்த 4 வயரையும் வச்சு போட்டோம்னாலே டபுள் கலரில் நமக்கு கிடைக்கும். ஒரு டபுள் கலர் ரெட் வித் ஒயிட்டு. அதே மாதிரி மேலே 2 டபுள் கலரில் வரும், ரெட் வித் ஒயிட்டு. பாருங்கள் இந்த இடத்துல ரெட் வித் ஒயிட் வந்துருச்சு பார்த்தீங்களா, 4 இது வந்துருச்சு. இதுக்கடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ரெட் கலரில் தான் நமக்கு வரும். பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் மேலே போட்டுக்க வேண்டியதான். 4க்கு 4ன்ற அளவில் போட்டுக்க வேண்டியதான். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க, நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இதை அப்படியே கண்டினியூஸாக போட்டு முடிச்சிடுங்க. போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் வேறு ஒரு ஷேப்பாக இருக்கும். மற்றபடி நமக்கு வந்து கூட ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிரும். பாருங்கள் 4வது லைன் வந்து ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்துருச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 மூலையிலையும் நீங்கள் வந்து திருப்பிடணும். பாருங்கள் 4 இது வந்துருச்சு. இந்த இடத்துல ஷேப்பு இதுதான் நமக்கு ஷேப்பு. மற்றபடி இருக்கிற எல்லா நாட்டையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமண்ட் டிசைனுக்கு வரும். இந்த ஒரு இடத்துல அதாவது 4 கார்னரில் மட்டும் நமக்கு வந்து டிசைன் மாறி இருக்கும். மற்றபடி எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படியே நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 டைமண்ட் வந்துடும். பாருங்கள் இதே மாதிரி மேலே வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக போட்டு முடிச்சிடுங்க. இப்போ டபுள் கலரில் நான் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த